அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கும், கழகத்தின் தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் மற்றும் மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகர்கழக செயலாளர்கள் அனைவருக்கும் தொண்டன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தன்னலமற்ற தொண்டன் என்ற முறையில் தங்களிடம் இந்த காணொளி வாயிலாக தெரிவிப்பது என்னவென்றால், நன்றாக சிந்தித்து பாருங்கள். லீமா ரோஸின் கைப்பிடியில் நமது கழகமானது சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்க வைத்தவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர் கட்டி காத்த இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது தற்பொழுது லாட்டரி மார்ட்டின் மனைவி லீமா ரோஸின் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 25 சுயநலம் பிடித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இரட்டை இலையில் வெற்றி பெற்ற எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் இவர்களது துணையால் லீமா ரோஸின் கைப்பிடியில் சென்று கொண்டிருக்கிறது நம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதை கேட்கும் பொழுதே மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எனவே நமது பொதுச் செயலாளர் அவர்கள் நாளை கூட்டவிருக்கும் ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒருமனதாக ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவியுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இல்லையென்றால் நம் கழக தொண்டர்களின் மத்தியில் இது பெரிய புரட்சியாக வெடிக்கும். அந்த 25 எம்எல்ஏக்கள் சட்டத்தின்பால் தண்டிக்கப்படுவார்கள் என்பது சட்ட விதிகளின்படியே உள்ளது என்பதும் அனைவருக்கும் தெரியும். பணத்திற்காக நம் கழகத்தையும் புரட்சித் தலைவர் உருவாக்கிய இந்த கழகத்தையும் புரட்சித் தலைவி கட்டிக்காத்த கோயில் போன்ற இந்த கழகத்தின் மாண்புகளை அடகு வைத்து விடாதீர்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவகங்கை மாவட்ட கழகச் செயலாளர் அண்ணன் பி.ஆர். செந்தில்நாதன் நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் நின்று செயல்படுவார் என்ற நம்பிக்கையில் செந்தில்நாதன் அவர்களின் வழியில் வந்த தொண்டனாகி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணன் அவர்கள் நம் பகுதியில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்களிடம் நடப்பது என்னவென்று தெரிவித்து ஐயாவின் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டுமாய் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லை என்றால் அவர்கள் 25 பேர் மீதும் தொண்டர் சார்பில் புரட்சி வெடிக்கும். நம் கழகம் 2-3ஆக மேலும் உடையும் என்பதையும் தெரிவித்து கொண்டு ஐயா எடப்பாடியார் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.